கிறிஸ்துக்கள் அன்பான தேவனுடைய பிள்ளைகளே, ஆண்டவரும் உலக இரட்சகருமான இயேசு கிறிஸ்து இணையற்ற நாமத்தினால உங்கள் எல்லாரையும் வாழ்த்தி ஆசீர்வதிக்கிறேன். இந்த அக்டோபர் மாதம் 20ஆம் தேதி மங்கள வார்த்தை நிகழ்ச்சி மூலமாக உங்கள் எல்லாரையும் உங்கள் வீடுகளில் பார்க்குறது எனக்கு ரொம்ப 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 சந்தோஷம். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. சரி, இன்றைக்கி நமக்கு என்ன மங்கள வார்த்தை ரொம்ப ஆவலோடு எதிர்பார்த்துட்டு இருக்கிறீங்க? சங்கீதம் 119 105. உம்முடைய வசனம் என் கால்களுக்கு தீபமும் என் பாதைக்கு வெளிச்சமுமாய் இருக்கிறது. ஆண்டவருடைய வசனம் டெய்லி நீங்கள் கேட்குற மங்கள வார்த்தை உங்கள் கால்களுக்கு தீபம். அப்படின்னா கால் வைக்கிற இடத்துல இருக்கிற இருளை உனக்கு காண்பித்து கொடுக்கிற ஒரு தீபம். நீ கால் வைக்கிற இடத்துல உனக்கு கண்ணி இருக்கா, குழி இருக்கா, வலை இருக்கா என்கிறத உனக்கு அந்த காலுக்கு பக்கத்தில் ஆண்டவருடைய வார்த்தை என்கிற அந்த தீபம் உனக்கு கால் பக்கத்தில் காமிச்சு, இதில் காலை வைக்காத, இங்கே குழி இருக்குது விழுந்துருவ, இங்கே ஒரு வஞ்சக வலை இருக்குது விழுந்துருவ, இல்லை இங்கே ஒரு நச்சு பாம்பு இருக்குது அது ஒன்று கடிச்சிரும், இதில் வைக்காதேன்னு உன்னுடைய கால்களுக்கு அது தீபமாக இருக்குது. எவ்வளோ நல்ல வார்த்தை பாருங்கள். கால் வைக்கிற இடத்துல நீ ஏதாவது வெடிகுண்டில் மாட்டிடக்கூடாது, இல்லைன்னாச்சுன்னா ஏதாவது ஒரு குழியில் விழுந்துடக்கூடாது, ஏதாவது ஒரு பாவத்தில் விழுந்துடக்கூடாது, ஏதாவது ஒரு வலைக்குள்ளால் நீ சிக்கிடக்கூடாதுன்னு ஆண்டவருடைய வசனம் உன் கால்களுக்கு தீபமாக இருக்குமா? அப்படின்னா இன்னைக்கு பிறகு உன் கால்கள் போகிற இடத்துல எல்லாம் ஆண்டவருடைய வசனம் உனக்கு தீபமாக இருந்து வெளிச்சமாக இருந்து நீ போகிற இடத்துல எல்லாம் எங்கேயும் நீ சிக்கிக்கொள்ளாதபடிக்கு நீ போக வேண்டிய ஊருக்கு கரெக்டாக போய் சேர, தாபரிக்கிற ஊருக்கு போய் சேர, வலப்புறம் இடப்புறம் சாயாமல் நேராக அவங்கள கூட்டுட்டு போகும். அப்படின்னா உன்னுடைய கால்கள் போகிற இடம் எல்லாம் இனி சரியான பாதையில் போய் காரியத்தை சக்ஸஸ் பண்ணும். ரெண்டாவது, உன் பாதைக்கு வெளிச்சமாய் இருக்கிறதா. அப்படின்னா கால்களுக்கு தீபம் அப்படின்னா அது க்ளோஸ் ஷாட்டுன்னு வச்சிங்களேன். பாதம் இருக்கிற இடத்துக்கு ஒரு வெளிச்சம், அப்படி டார்ச் லைட் மாதிரி கரெக்டாக அதை பாயிண்ட் அவுட் பண்ணி இங்கே இது கிடக்குது, இதில் ஒரு பாம்பு இருக்குது, இல்லைன்னா ஒரு அரணை இருக்குது, ஒரு நச்சு இருக்குது அப்படின்னு, இல்லைன்னா ஒரு அசுத்தமானது ஒன்று அங்கே கிடக்கு அப்படின்னு அந்த பாதைக்கு வெளிச்சம், அது க்ளோஸ் ஷாட்டு. அடுத்து பாதைக்கு வெளிச்சம் அப்படின்னா நீ போகிற பாதையில் ஒரு வெளிச்சம் பிரகாசிக்கும். அப்படின்னா நீ போகிற இன்றிவின் பாதையில் வெளிச்சம் உதிக்கும், நீ போகிற வேலையின் பாதையில் ஒரு வெளிச்சம் உதிக்கும். ஒரு பிரகாசமான எதிர்காலம், வெளிச்சமுள்ள ஒரு எதிர்காலத்தை கர்த்தர் உங்களுக்கும் உங்கள் பிள்ளைகளுக்கும் கொடுத்து இருளிலிருந்து உங்களை ஆச்சரியமான ஒளியில் கொண்டு வரது மட்டுமல்ல, மகிமையான ஒரு எதிர்காலத்தையும் கொடுத்து உங்களையும் உங்கள் பிள்ளைகளையும் கனம் பண்ணுவார். ஒருவேளை இருட்டறையில் டிப்ரெஷனில் இருக்கிற பிள்ளைகளுக்கு இன்றைக்கி ஆண்டவர் வெளிச்சமாக வர்றார். அந்த அறைகளில் போய் இருளை விரும்பின அவர்கள் இனி வெளிச்சத்தின் தேவனால் சந்திக்கப்பட்டு வெளிச்சத்தை விரும்பி இருட்டறையிலேருந்து வெளிச்சத்துக்கு வருவாங்க. இன்றைக்கி நிறைய குடும்பத்தில் இது நடக்கும். உங்கள் பிள்ளைகள் ரொம்ப நாள் அறைக்குள்ளே இருந்து சரீரத்தை காயப்படுத்திகிட்டு இருந்தாங்க, மனசை காயப்படுத்திகிட்டு இருந்தாங்க, டிப்ரெஷனில் இருந்தாங்க. அவங்கள எல்லாம் வெளியே கொண்டு வந்து அவங்களுடைய எதிர்காலத்தை பிரகாசிக்க பண்ணுவாங்க. ஒரு நல்ல சாட்சியை கேட்கலாமா? சிஸ்டர் ஷீலா மில்லர், என்னுடைய மகள் 12ஆம் வகுப்பு தேர்வில் வெற்றி பெறவும் மேல் படிப்பை தொடர்ந்து படிக்கவும் ஜெபிக்கும்படி சகோதரர் ஸ்டீஃபன் அவர்களுக்கு இமெயில் அனுப்பியிருந்தேன். சகோதரர் அவர்கள் பாரப்பட்டு ஜெபித்து ஆதியாகமம் 12:2 படி நான் உன்னை பெரிய ஜாதியாக்கி உன்னை ஆசீர்வதித்து உன் பெயரை பெருமைப்படுத்துவேன், நீ ஆசீர்வாதமாக இருப்பாய் என்று பதில் அனுப்பியிருந்தார்கள். கர்த்தருடைய கிருபையினால் என்னுடைய மகள் 81% மதிப்பெண்களை பெற்று 81% மதிப்பெண்களை பெற்று பிடெக் பயோமெடிக்கல் இன்ஜினியரிங் காருண்யா இன்ஸ்டியூட் கோயம்புத்தூரில் சேர்ந்து படிக்க கர்த்தர் கிருபை செய்தார். உங்களுக்கும் அப்படியே செய்வார். அன்பான ஆண்டவரே, உமக்கு நன்றி. ஷீலா மில்லருக்கு அற்புதம் செய்த ஆண்டவர், அவருடைய பாதைக்கு வெளிச்சமாக இருந்த ஆண்டவர், அவருடைய கால்களுக்கு தீபமாக இருந்து அவள் என்ன படிக்கணும், எங்கே படிக்கணுன்றதை வழி நடத்தின ஆண்டவர், வழிகாட்டியாக இருந்த ஆண்டவர், இந்த நிகழ்ச்சியை பார்க்குற ஒவ்வொருவருக்கும் அப்படியே நல்ல வழிகளை காண்பி அவர்கள் பாதைக்கு நீர் வெளிச்சமாகவும் கால்களுக்கு தீபமாகவும் இருந்து இவர்களுடைய பாதங்கள் எங்கேயும் சிக்கி கொள்ளாதபடிக்கு அழகாக இவர்களை நடத்தும், ஆச்சரியமாய் நடத்தும். நீர் இவர்களை நடத்தி கொண்டு போய் நல்ல நீரூற்றண்டையில் நிறுத்தி நல்ல ஒரு குடும்ப வாழ்க்கையை கொடுத்து, நல்ல சந்ததியை கொடுத்து, நல்ல வேலையை கொடுத்து, பூமியின் உயர்ந்த ஸ்தானத்தில் வச்சு அழகு பார்ப்பீராக. இந்த நாளிலும் பிறந்த நாள் மற்றும் திருமண நாளை நினைவுறுகிற பிள்ளைகளை ஒரு விசை கண்ணோக்கி பாரும். என்னாலே உன் நாட்கள் பெருகும்,
உன் ஆயுசின் வருஷங்கள் விருத்தியாகும் என்கிற மங்கள வார்த்தை இந்த வருஷம் முழுவதும் என் பிள்ளைகளுக்கு பலிக்கட்டும். இயேசுவின் மூலம் பிதாவே, ஆமேன். அன்பு தேவனுடைய பிள்ளைகளே, இந்நிகழ்ச்சியின் மூலம் நீங்கள் பெற்றுக்கொண்ட ஆசீர்வாதங்களையும் உங்கள் ஜெப விண்ணப்பங்களையும் அனுப்ப வேண்டிய முகவரி: தேவனின் அன்பு ஊழியங்கள், விநாயக் அவென்யூ, OMR ரோட், ஒக்கியம், துறைப்பாக்கம், சென்னை 600097. மேலும் 24 மணி நேர ஜெப உதவிக்கு 044-2454-7-999 மற்றும் 9941150999 என்ற எண்களுக்கு தொடர்பு கொள்ளுங்கள்.